கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நடத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவினுடைய ஒரு பெரிய விண்ணப்பமாக இந்த விண்ணப்பம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், ஏன் நம்முடைய வாய்க்கு காவல் வேண்டும்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களிலே முக்கியமான அவயவங்களில் ஒன்று வாய். இந்த வாய்க்குள்ளே ஒரு அவயவம் இருக்கிறது, நாவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஜீவனும் மரணமும் இதனுடைய அதிகாரத்தில் இருக்கிறதா? சிலருடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணமே அவர்களுடையதான வாய், நாவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலருக்கு பெயரே அவருடைய வாய் சரியில்லாதவன் என்று பெயர் பெற்றவர்களையும் நாம் அறிகிறோம். வேதத்திலே நாம் ஏன் நம்முடைய வாயை காக்க வேண்டும் என்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாயினாலேயே சில நேரம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக போக வேண்டியது வந்துடும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? அப்போ ஒரு மனிதனுடைய வாயை காத்து கொள்ளாவிட்டால் சில நேரம் அந்த மனிதன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறிவிடுவதற்கும் வழி இருக்கிறது என்று வேதத்தில் நாம் கண்டுகொள்கிறோம். மனிதனுடைய வாயானது நன்மைகளையும் தீமைகளையும் வகையறுத்து பேசக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய நாவு சுத்த வெள்ளியை போல காணப்பட வேண்டும். நம்முடைய வாயானது எப்பொழுதுமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். பைபிளில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று பார்க்கிறோம். ஒருத்தன் தன்னுடைய வாயை காக்காததினால் அவனுடைய வார்த்தையே பாவங்களுக்கு ஏதுவாய் மாறிவிடுகிறது. இப்படி ஏராளமான ரகசியங்களை கர்த்தருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த வாயை சிருஷ்டித்தவர் நீர், ஆகவே என்னுடைய வாய்க்கு காவல் வையும் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோபம் வரும் பொழுது நம்முடைய வாய் தவறிவிடுகிறது அல்லவா? சில அங்கலாய்ப்புகளின் நிமித்தம் நம்முடைய வாய் தவறிவிடுகிறது அல்லவா? சில மனிதர்கள் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியினாலே நம்முடைய வாய் மீறிவிடுகிறது அல்லவா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னுடைய வாய்க்கும் காவல் வையும் ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்துக்கு என் வாய் தடையாயிராதபடி ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாயை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, தாவீது ராஜா வேண்டினது போல எங்கள் வாய்க்கும் காவல் வைக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து இந்த காலை நேரம் வேண்டுகிறோம். பல நேரங்களில் எங்கள் வாய் எங்கள் கட்டுப்பாட்டை மீறி பேசிவிடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கசப்பான பாத்திரங்களாய் மாறுவதற்கு ஏதுவாய் எங்கள் வாய் செயல்பட்டு விடுகிறது. ஆகவே இந்த காலை நேரம் எங்கள் வாயை ஒரு விசை நீர் காவல் காக்க வேண்டும் என்று உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார். உம்முடைய பிரசன்னத்துக்குள் மூடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.